வணக்கம் நண்பா. நான் உங்கள் நண்பன் ராம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான வழக்கு ஸ்ரீதேவியோட மரணம். ஸ்ரீதேவி தமிழ்நாட்டிலேருந்து போய் பாம்பேயே கலக்கின ஒரு மிகப்பெரிய நடிகை. சொல்லப்போனா அந்த காலத்துல ஒரு லேடி சூப்பர் ஸ்டார். நண்பா, நண்பிகளா, இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய இந்த சின்ன முயற்சிக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் வெற்றி அடைய முடியும். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான். எங்களுடைய இந்த சின்ன முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகாசி மாவட்டத்தில் மீனம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா பேர் ஐயப்பன், அவங்களுடைய அம்மாவோட பேர் ராஜேஸ்வரி. ஸ்ரீதேவியோட திரையுலக பயணம் அவங்களுக்கு 4 வயசு இருக்கும்போதே ஆரம்பிச்சு. கந்தை நட்சத்திரமா அவங்க ஆரம்பிச்ச முதல் படம் கந்தன் கருணை. கடவுள் முருகனுடைய வேடம் அணிஞ்சிருந்தாங்க அந்த படத்தில். அந்த படம் 1967 ரிலீஸ் ஆச்சு. அதற்கு பிறகு தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி இண்டஸ்ட்ரியில ஒரு தவிர்க்க முடியாத நட்சத்திரமா வலம் வந்தாங்க. 1979 சோல்வா சாவன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் மூலியமா ஹீரோயினா அறிமுகமாகி பாலிவுட் இண்டஸ்ட்ரியவே கலக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில பின்னோக்கி பார்க்கவே இல்லை. வெற்றிங்கிற படிக்கட்டுல ஏறிட்டே போனாங்க. ஸ்ரீதேவியோட மரணம் ஜுமைரா எமிரேட்ஸ் துபாயில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல அவங்க பாட்டப்ல குளிக்கும் போது இறந்துட்டதாக அங்கே உள்ள போலீஸ் ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா 5 அடி 7 அங்குலம் உள்ள ஒரு பெண், அதாவது ஸ்ரீதேவி 5 அடி 1 அங்குலம் உள்ள பாட்டப்ல குளிக்கும் போது எப்படி இறந்திருக்க முடியும்? சோ நாம இப்போ அவங்க மரணத்துக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளை பத்தி பேசுவோம். இந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் துபாய்க்கு பயணிச்சாங்க. அதுல 18ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2018 ஸ்ரீதேவி அண்ட் போனி கபூர் அவங்களுடைய சின்ன பொண்ணு இவங்க 3 பேரும் துபாய்க்கு போனாங்க. பிப்ரவரி மாசம் 2018 ஸ்ரீதேவி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ அப்லோட் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி. அதாவது நான் துபாயில இருக்கேன் அப்படின்னு. 21ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2018 கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச உடனே போனி கபூர், அதாவது ஸ்ரீதேவியோட கணவரும் அவங்களுடைய இளைய பொண்ணு குஷியும் இந்தியா திரும்புறாங்க. ஏன்னா போனி கபூருக்கு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு இன்வெஸ்டர் மாநாட்டில் கலந்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா ஸ்ரீதேவி அன்னைக்கு வரல, அவங்க துபாயில இருந்தாங்க. துபாயில இருந்ததுக்கான 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, அவங்களுடைய தங்கையை பார்க்கறதுக்காண்டி துபாயில இருந்ததாகவும், இன்னொன்று ஜான்வி கபூர் அவங்களுடைய மூத்த பொண்ணு அவங்க இந்தியாவில் ஆக்டிங்ல பிஸியா இருந்ததுனால அவங்க அந்த திருமணத்துல வரல. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க துபாயில இருந்ததாக சொல்றாங்க. சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. இங்கே போனி கபூர் அவரோட இன்வெஸ்டர் மாநாட்டில் கலந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டோட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனாரு. 24ஆம் தேதி பிப்ரவரி 2018 ஸ்ரீதேவி போனி கபூருக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்ரீதேவியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி எதுவுமே சொல்லாம 24ஆம் தேதி துபாய் போறதுக்கான எல்லா பிளானும் போனி கபூர் பண்றாரு. 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2018 ஸ்ரீதேவியோட மரணத்தன்று சொல்லப்படுற 2 கதைகள். இதுல சொல்லப்படுற முதல் கதை, அதாவது துபாயில இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் என்ன வெளியிடுறாங்கன்னா, துபாய் போலீஸ் போனி கபூர்ட்ட விசாரிக்கும் போது போனி கபூர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2018 அன்று மாலை ஒரு 6 மணி வாக்குல அந்த ஹோட்டலுக்கு சென்றதாகவும், அங்க ஸ்ரீதேவி இருந்த ரூம் நம்பர் 2201 கதவை தட்டும்போது ஸ்ரீதேவி ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் அடைஞ்சாங்க. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சதாகவும் போனி கபூர் சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு 2 பேரும் அந்த ரூம்ல போய் அமர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் பொதுவாக பேசிட்டு இருந்ததாகவும், அப்புறம் போனி கபூர் ஸ்ரீதேவிட்ட டின்னருக்கு போலான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு ஸ்ரீதேவி போலாம் அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்காக தன்னோட அறைக்கு சென்றதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸ்ரீதேவி தன்னோட அறையில குளிக்க போனதுக்கு பிறகு இங்க போனி கபூர் டிவியில இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கு பிறகும் ஸ்ரீதேவி பாத்ரூம்ல இருந்து வெளியில வரல. இங்க பெட்ரூம்ல உட்காந்து ஸ்ரீதேவியை கூப்பிட்ட போனி கபூர் ஸ்ரீதேவி அதுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதாவது எந்த பதிலும் சொல்லல. பதில் எதுவும் வராத காரணத்தினால போனி கபூர் அந்த பாத்ரூம் கதவு பக்கத்துல போய் தட்டும்போது அந்த கதவு திறந்தே கிடந்தது. திறந்து இருந்த கதவை தள்ளி உள்ள போய் போனி கபூர் ஸ்ரீதேவியை பார்க்கும்போது ஸ்ரீதேவி அங்கே உள்ள பாட்டப்ல பேச்சு மூச்சு இல்லாத ஸ்ரீதேவியை பார்த்து பதறி போன போனி கபூர் அவங்கள அந்த பாட்டப்ல இருந்து தூக்கி பக்கத்திலே உட்கார வச்சு ரொம்பவே சத்தம் போட்டு ஸ்ரீதேவி எந்திரிக்க சொல்லி கத்துறாரு. ஆனா ஸ்ரீதேவி எந்திரிக்கவே இல்லை. ரொம்பவே பயந்து போன போனி கபூர் அவருடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்றாரு. 2 பேரும் ஹோட்டலோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. டாக்டர் அங்கே வராங்க. வந்து பார்த்ததுக்கு பிறகு ஸ்ரீதேவி இறந்துட்டதாக சொல்றாங்க. ஆனாலும் அதை பொறுப்பெடுக்காத போனி கபூர் உடனே ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்கள அல் ரஷீதுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே வந்து பார்த்த டாக்டர் ஸ்ரீதேவி இறந்துட்டதாக கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்ரீதேவியோட மரணம் உறுதியானதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து துபாய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் அங்கே வந்து அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் விசாரணையில என்ன தெரிய வந்தது, ஏன் இந்த கொலை நடந்தது, இதை பத்தி நான் இந்த கதையோட 2வது காரணம் என்னன்னு சொன்னதுக்கு பிறகு நான் தெளிவா சொல்றேன்.
இப்போ ஸ்ரீதேவியோட மரணத்தன்று சொல்லப்படுற 2வது கதை. இதுவரை இந்த கதையை நீங்க கவனமா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்ரீதேவி துபாயில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் நம்பர் 2201 தங்கியிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற சர்வீஸ் ஸ்டாஃப் அவர் சொன்ன விஷயத்துக்கும் போனி கபூர் சொன்ன விஷயத்துக்கும் வானம் பூமி வித்தியாசம் இருந்துச்சு. அந்த சர்வீஸ் ஸ்டாஃப் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீதேவி தன்னுடைய ரூமுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கு. சர்வீஸ் பாயும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு ஸ்ரீதேவி ரூம் நம்பர் 2201 போய் கதவு தட்டினார். கதவு தட்டி பார்க்கும்போது ரொம்ப நேரமாக ஸ்ரீதேவி கதவை திறக்கவே இல்லை. உடனே அந்த சர்வீஸ் பாய் தன்னோட ஹோட்டலில் இருக்கிற மற்ற ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே அங்கே வந்து அந்த கதவை தட்டி பார்க்குறாங்க. ஆனால் ஸ்ரீதேவி கதவை திறக்கவே இல்லை. உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமோட மாஸ்டர் கீயை எடுத்துகிட்டு வந்து அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ரூமோட முதல் அறையில் ஸ்ரீதேவியை காணோம். அதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்கிற ஒரு மாஸ்டர் ரூமுக்கு போய் பார்க்கும்போது ஸ்ரீதேவி அங்கே மயக்க நிலையில் கிடந்திருக்காங்க. உடனே அந்த ஹோட்டலோட மெடிக்கல் டீம் வந்து பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீதேவிக்கு மூச்சு இருந்திருக்கு. அதற்கு பிறகு உடனே அவங்கள துபாயில் இருக்கிற ஒரு அல் ரஷீதுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் சேர்த்ததுக்கு பிறகு அங்கே உள்ள டாக்டர், அதாவது அல் ரஷீதுங்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் ஸ்ரீதேவியை பார்த்ததுக்கு பிறகு ஸ்ரீதேவி இறந்துட்டதாக சொல்கிறாங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்ன விஷயத்துக்கும் போனி கபூர் சொன்ன விஷயத்துக்கும் வானம் பூமி வித்தியாசம்னு சொன்னல. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்ன விஷயத்துக்கும் போனி கபூர் சொன்ன விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இவங்க 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வானம் பூமி வித்தியாசம் இருக்குன்னு. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்ன எந்த விஷயத்தையுமே துபாய் போலீஸ் அவங்களுடைய அடுத்த கட்ட விசாரணைக்கு எடுத்துக்கவே இல்லை. துபாயில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்ன இந்த விஷயத்தை அவங்களுடைய நியூஸ் பேப்பரில் பதிவு செய்கிறாங்க. ஆனால் துபாய் போலீஸ் அதை எதையுமே கண்டுக்கவே இல்லை. மாறாக துபாய் போலீஸ் போனி கபூர் சொன்ன விஷயத்தை வச்சு கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இந்தியாலையும் ஸ்ரீதேவி இறந்த தகவல் பரவ ஆரம்பிச்சது. ஆனாலும் அதிகாரப்பூர்வ வெளியீடு எதுவும் வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போனி கபூரோட தம்பி சஞ்சய் கபூர் ஒரு அறிவிப்பு விடுறாரு. அதாவது ஸ்ரீதேவி துபாயில இறந்துட்டதாக. இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. அதாவது ஸ்ரீதேவி மரணத்துக்கான காரணம் சிவியர் கார்டியக் அரெஸ்ட், மாரடைப்பு. இங்க துபாயில துபாய் போலீஸ் இந்த கேஸை துபாய் பப்ளிக் ப்ராசிக்யூஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. துபாய் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் டீம் ஸ்ரீதேவியோட மரணத்துக்கான காரணத்தை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. 2 நியூஸ் பேப்பர் 2 விதமான விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. ஒரு நியூஸ் பேப்பர்ல சொன்ன விஷயங்கள் என்னன்னா, போனி கபூரிடம் பப்ளிக் ப்ராசிக்யூஷன், அதாவது துபாய் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரிச்சதாகவும் எல்லா தகவலும் அவரு சொன்னதாகவும் பதிவு செஞ்சாங்க. இன்னொரு நியூஸ் பேப்பர் என்ன வெளியிட்டாங்கன்னா, போனி கபூரிடம் ஒழுங்கான விசாரணையே நடத்தல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பத்திரிகையில பதிவு செய்யறாங்க. இதன் இடைப்பட்ட காலத்தில் ஸ்ரீதேவியோட உடலை இந்தியா எடுத்துகிட்டு வர்றதுக்கான வேலைகளை தொடங்க ஆரம்பித்தாங்க. 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2018 அன்று ஸ்ரீதேவியோட உடலை பரிசோதனை செஞ்ச பப்ளிக் ப்ராசிக்யூஷன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது என்னன்னா, ஸ்ரீதேவி தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி மது அருந்திருக்காங்க. அந்த மது போதையிலேயே அவங்க குளிக்கவும் போயிருக்காங்க. குளிக்க போன இடத்துல அவங்க தவறி விழுந்து இறந்துட்டதாக துபாய் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் ஃபாரன்சிக் டீம் தகவல் சொல்றாங்க, அதாவது உறுதி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம், அதாவது பிரேத பரிசோதனையில ஸ்ரீதேவியோட மரணத்துக்கான காரணம் அவங்க மது அருந்தி குளிக்க போனதாகவும் அங்கே பாட்டப்ல விழுந்து அந்த தண்ணி நுரையில போய் அடிச்சதுக்கான காரணம்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூஷன் டீம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. போலீஸ் விசாரணையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் துபாய் போலீஸ் ஸ்ரீதேவியோட உடலை சில பல காரணங்கள் காட்டி தர மறுத்தாங்க. ஏன்னா துபாய் போலீஸ் இந்த கேஸை வேற ஒரு ஆங்கிள்லையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஸ்ரீதேவியை விஷயம் எதுவும் கொடுத்து யாராவது கொண்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் அந்த விசாரணையில சேகரிக்க முடியல. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்றத ஊர்ஜிதப்படுத்தினதுக்கு பிறகு ஸ்ரீதேவியோட உடலை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் போனி கபூர் ஸ்ரீதேவியோட உடலை இந்தியாவுக்கு சீக்கிரமா கொண்டு போகணும்னு அதுக்கான வேலையை தீவிரமா செய்ய ஆரம்பிச்சாரு. பல முயற்சிகள் செய்ததுக்கு அப்புறமும் அனில் அம்பானி அப்புறம் போனி கபூர்னால ஸ்ரீதேவியோட பிரேதத்தை கொண்டு போறதுக்கான வேலையை தீவிரப்படுத்த முடியல. அப்போ போனி கபூர் ஷாருக் கான்ட்ட உதவி கேட்கிறாரு. ஏன்னா துபாயில ஷாருக் கானுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோல்டு இருக்கு. அதாவது அவருக்கு தெரியாத ஆளே இல்ல அப்படின்ற அளவுக்கு ஷாருக் கானுக்கு அங்கே ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அதற்கப்புறம் பேப்பர் ஒர்க் கொஞ்சம் வேகமா ஆரம்பிச்ச துபாய் போலீஸ் இருந்தாலும் அந்த டெட் பாடியை கொடுக்கறதுக்கான காலகட்டத்தை ஒரு வாரம் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால போனி கபூர் மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் ரொம்பவே வருத்தம் அடைகிறாங்க. அப்போ போனி கபூர் அங்க அஷ்ரஃப் தமரிஷிங்கிற ஒருத்தவரை சந்திக்கிறாரு. அஷ்ரஃப் தமரிஷி கேரளால இருந்து துபாய்க்கு போய் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்யற தொழிலாளிகள் அங்கே யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பிரேதத்தை அனுப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அவரு அந்த பிரேதத்தை அனுப்புறதுக்கான வேலைகளை, அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு. நாளடைவில் அங்கே வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு அவர் கடவுளாவே தெரிய ஆரம்பிச்சாரு. 2018 வரை 5000க்கும் மேற்பட்ட பிரேதத்தை அவரு அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதாவது துபாயில இறந்து போன தொழிலாளிகளின் பிரேதத்தை அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு.
வச்சிருக்காரு. இதுல இந்தியாவுக்கு மட்டுமே ஒரு 1000 பிரேதத்துக்கு மேல அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட போனி கபூர் அஷ்ரஃப் தமர்ஷி கிட்ட உதவி கேட்டாரு. அஷ்ரஃப் தமர்ஷிக்கோ அங்கே உள்ள கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அங்கே என்ன பேப்பர் ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க்கை எப்படி பண்ணா சீக்கிரம் முடியுங்கிற எல்லா விவரமும் அஷ்ரஃப் தமர்ஷிக்கு தெரியும். அதற்கு பிறகு அஷ்ரஃப் தமர்ஷி ஸ்ரீதேவியோட பேப்பர் ஒர்க்கை ஒரு மணி நேரத்திலே முடிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு வழியா 27ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2018 துபாயில இருந்து ஸ்ரீதேவியோட உடலை இந்தியாவுக்கு கொண்டு வந்து ராஜமரியாதையோட அடக்கம் செஞ்சாங்க. என்னதான் ராஜமரியாதையோட அடக்கம் செஞ்சாலும் ஸ்ரீதேவியோட மரணத்துல புதைந்து கிடந்த மர்மம் பல கேள்வியில் அதுக்கான எந்த ஒரு விடையும் கிடைக்கல. சரி வாங்க, ஸ்ரீதேவியோட மரணம் ஒரு பிளான் பண்ண மர்டரா இருக்குமோ? போனி கபூர் ஏன் எந்த விளக்கமும் அளிக்கல? துபாய் போலீஸ் ஏன் எந்த விவரமும் சொல்லல? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய சந்தேகத்தை வளர்க்குது. ஸ்ரீதேவியோட மரணத்துல புதைந்து இருக்கிற ரகசியங்கள் என்ன? வாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி என்னன்னா, 24ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2018 ஸ்ரீதேவியோட மரணத்தன்று துபாயில உள்ள நியூஸ் பேப்பர் 2 தியரி வெளியிடுறாங்க. அதாவது அதுல முதல் கதை என்னன்னா, ஸ்ரீதேவியோட மரணத்தை முதல் பார்த்தது போனி கபூர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு 2வது கதை என்னன்னா, அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த சர்வீஸ் ஸ்டாஃப் ஸ்ரீதேவிய பாத்ரூம் ஃப்ளோர்ல மயங்கி கிடந்ததாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸே ஸ்ரீதேவிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இதுல மர்மமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை போலீஸ் இந்த 2 தியரியை வச்சு கேஸை விசாரிச்சிருந்தா உண்மை வெளியே வந்திருக்குமோ? ஆனா ஏன் அதை போலீஸ் செய்யல? இந்த கேஸ்ல அடுத்து வர மிகப்பெரிய சந்தேகம், போனி கபூர் ஸ்ரீதேவிய பாத்ரூம் ஃப்ளோர்ல மயங்கி கிடந்ததை பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாரு. எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நாம எல்லாரும் உடனே டாக்டரை கூப்பிடுவோம், இல்ல அக்கம் பக்கத்துல யாராவது கூப்பிட்டு அவங்களை கொண்டு போய் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு நம்ம பார்ப்போம். ஆனா இவர் அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி பல கேள்விகள். போனி கபூர் ஏன் அவங்களுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டாரு? போனி கபூர் ஏன் மெடிக்கல் டீமை கூப்பிடல? போலீஸ் ஏன் இதை ஒழுங்கா விசாரிக்கல? இது எல்லாமே ஸ்ரீதேவியோட மரணத்தை மிகப்பெரிய மர்மமா மாத்திருச்சு. இது போல் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காததுனால நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகமும் ஒரு ஆதங்கமும் இருக்கத்தான் செய்யுது. ஸ்ரீதேவியோட மரணத்துக்கு பிறகு டைரக்டர் சுனில் சிங் ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, ஸ்ரீதேவியோட மரணத்துக்கு முன்னாடி ஒமான்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க எடுத்ததாகவும், அந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட மதிப்பு 240 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில ஒரு நிபந்தனை விதிச்சிருந்தாங்க. அதாவது ஸ்ரீதேவியோட மரணம் ஒரு இயற்கையான மரணமா இருந்தா அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த பெரிய தொகை போய் சேரும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பணம் எப்போ கிடைக்கும்னா ஸ்ரீதேவியோட மரணம் துபாயில நடந்தா மட்டும்தான். இதை கேட்கும் போது நமக்கே ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறதுக்காண்டி தான் ஸ்ரீதேவியை யாராவது கொண்டிருப்பாங்களோ? இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விவரத்தை சேகரித்த டைரக்டர் சுனில் சிங் கோர்ட்ல ஒரு சார்ஜ் ஃபைல் பண்றாரு. ஆனா கோர்ட் அதை நிராகரிக்கிறாங்க. இதுல சந்தேகம் இருக்கிற விஷயம் என்னன்னா, போனி கபூர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை இதுவரையும் வெளியிடல. துபாய் போலீஸும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி விசாரிக்க முயற்சி எடுக்கல. இந்த கேஸ்ல சந்தேகிக்கிற அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, துபாய் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் டீம் கொடுத்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட். அதாவது ஸ்ரீதேவி மது அருந்ததாகவும் பாத்ரூம் டப்ல குளிக்கும் போது அந்த தண்ணி அவங்க நுரையீரல்ல நிறைஞ்சதுக்கான காரணம்னு சொல்றாங்க. ஆனா சில நியூஸ் பேப்பர் இந்த கேள்விக்கும் சில சந்தேகம் எழுப்பினாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்க பாத் டப்போட நீளம் 5.1 அங்குலம். அப்போ 5 அடி 1 அங்குலம் உள்ள பாத் டப்ல 5 அடி 7 அங்குலம் உள்ள ஸ்ரீதேவி மூழ்கி எப்படி இறந்திருக்க முடியும்? இது எப்போ சாத்தியம்னா, அவங்கள யாராவது வலுக்கட்டாயமா அதுல போட்டு அமைக்கிருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். அப்போ அங்க அவங்கள வலுக்கட்டாயமா யாராவது கொல்ல நினைச்சாங்களா? அப்போ அது யாரு? இந்த மாதிரி பல சந்தேகம் ஸ்ரீதேவியோட மரணத்தை இன்னும் மர்மம் சேர்க்குது. இந்த கதையோட அடுத்த சந்தேகம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது இந்தியாவில் இருக்கிற சஞ்சீவ் கபூர், போனி கபூரோட தம்பி, ஸ்ரீதேவி அங்கே இறந்ததுக்கு பிறகு இங்கே இந்தியாவில் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸ்ரீதேவி ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டதாகவும், ஸ்ரீதேவி ஹார்ட் அட்டாக்னால அதாவது மாரடைப்புனால இறந்துட்டதாக அவர் சொன்னாரு. அவருக்கு இந்த தகவல் சொன்னது யாரு? அவர் ஏன் இதை இப்படி சொல்லணும்? ஏன்னா அங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க இறந்ததுக்கான காரணம் ஹார்ட் டப்ல மூழ்கி இறந்ததாக சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸ்ரீதேவியோட சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீதேவி எப்போவாது குடிப்பாங்க, அதுவும் ரொம்ப அளவாக தான் குடிப்பாங்க, இந்த மாதிரி சுயநினைவு இல்லாத மாதிரி என்னைக்குமே குடிச்சதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ரீதேவி அன்னைக்கு யாராவது வேணும்னே அதிகமாக குடிக்க வச்சிருப்பாங்களோ? அப்போ அந்த குடிக்க வச்ச நபர் யாரு? ஏன் குடிக்க வைக்கணும்? ஒருவேளை அவரை விசாரிச்சிருந்தா, ஒருவேளை அவரை கண்டுபிடிச்சிருந்தா எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்குமோ? இந்த மாதிரி பல சந்தேகம் இந்த கேஸ்ல மர்மமாவே இருக்குது. அடுத்த மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, போனி கபூர் இந்தியா திரும்பிட்டாரு, ஸ்ரீதேவி துபாயில இருந்தாங்க. ஸ்ரீதேவி துபாயில இருந்ததுக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட முதல் பெண் ஜான்வி கபூர் கண்டி ஷாப்பிங் பண்ணணும், அப்புறம் ஸ்ரீதேவியோட தங்கச்சியை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க துபாயில இருந்ததாக சொல்றாங்க. அப்படி அவங்கள மீட் பண்ணணும்னு நினைச்சவங்க அடுத்த 48 மணி நேரம் ஹோட்டல்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ள அந்த 48 மணி நேரம் அவங்க ரூம்ல வேற யாரோ இருந்திருப்பாங்களோ? அப்போ அந்த நபர் யாரு? இந்த மாதிரி பல சந்தேகம் நம்மளை இன்னும் குழப்ப அடைய செய்யுது. ரிஷி ராஜ் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா, 5 அடி 1 அங்குலம் உள்ள பாத் டப்ல 5 அடி 7 அங்குலம் உள்ள ஒரு பெண்ணை யாராச்சும் வலுக்கட்டாயமா அமைக்கிருந்தாதான் இது சாத்தியம் அப்படின்னு சொன்னாரு. மக்களே, ஸ்ரீதேவியோட மரணம் இயற்கையானதா இல்ல அவங்கள யாரும் பிளான் பண்ணி கொண்டிருப்பாங்களா? இது நம்ம எல்லாருக்கும் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழுகிற ஒரு சந்தேகம் தான். ஸ்ரீதேவிக்கு நடந்தது என்ன? அந்த 4 மணி நேரம் ஸ்ரீதேவி கூட இருந்த போனி கபூருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். போனி கபூரை தவிர
அந்த விஷயம் வேற ஒருத்தருக்கு தெரியும்னா அது அந்த கடவுளுக்கு தான். ஸோ மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு இயற்கையான மரணமா இல்லை யாரும் பிளான் பண்ணி அவங்களை கொண்டிருப்பாங்களா? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக பதிவிடுங்க. இதுபோல் வேற ஒரு வழக்குடன் நான் உங்களை அடுத்த வழக்கில் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் ராம். தேங்க்யூ ஸோ மச் என்னோட இந்த கதையை நீங்கள் சுவாரஸ்யமாக கேட்டது. கடைசியில் ஒன்று என்னோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோட வளர்ச்சிக்கு உதவும். நன்றி நண்பர்களே.